கல்விக்கான நிதியை கொடுக்காமல் மத்திய அரசு மிரட்டல் விடுப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் கல்வி திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட 44,000 கோடி எங்கே சென்றது என பாஜகவின் குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். இவர்களின் கருத்து மோதல்களை தற்பொழுது பார்க்கலாம். தனியார் பள்ளிக்கு தர வேண்டிய ஆர்டி அமௌண்ட் இன்னும் பெண்டிங்கில் தான் இருந்துட்டு இருக்கு நமக்கு. ஸோ அந்த ஃபண்டு எப்போ வருதோ அதை பார்த்து ஒவ்வொன்றையும் பேர் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம இவ்வளோ நம்ம பேசுகிறோமே, ஏன் நம்ம சார் இந்த ஒன்றிய அரசு ஏன் சார் நம்ம பணத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் சார் இன்றைக்கி நம்ம இவ்வளோ கழுத்தை நெரிக்கிறாங்க? தயவுசெய்து இப்போயும் நான் சொல்கிறேன், அவங்க மூலமாக எங்களுடைய மாநில பட்டியலுக்கு தயவுசெய்து எங்களுடைய கல்வியை கொடுத்துருங்க, அதை நாங்களே பார்த்துக்கிறோம். எங்கள் பிள்ளைங்க நான் எப்படி வளர்த்துருக்கோம் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இந்த பட்டியல் நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு இது இன்னும் மிக விரைவாக 1வது இடத்துல வரதுக்கான அனைத்து வேலையும் செய்து நாங்கள் காத்துக்கணும். தயவு செஞ்சு மாநில பட்டியல்களை கொடுத்துருங்க அப்படிங்கிறத மீண்டும் நான் வைக்க நான் கடமைப்படுத்துறேன். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்கள் இங்கே இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தீங்க எலெக்ஷன் டைமில். இது 4 வருஷத்தில் 44,000 கோடி. அப்போ கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு உங்களுக்கு? 4,200 கோடி எங்கே இருக்குது?